பக்தி ஒளி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியின் அன்பு வணக்கம். அற்புதம் ஆனந்தம். அன்பர்களே, வீட்டில் பூனை வளர்க்குற விஷயம் இருக்கு. அதில் பூனை வளர்ப்பு என்பது மிக மிக நல்ல விஷயம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது எலியை பிடிக்கிறதுக்காக, எலி தொல்லையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்காக மட்டுமே பூனை வளர்க்கணும்னு நினைக்கக்கூடாது. உங்களுடைய ராசி சக்கரத்துல உங்களுடைய ஊழ்வினை கர்ம பலன்களை கணக்கில்லாம அடுக்கி உங்களுடைய கணக்குப்படி அடுக்கி உங்களுக்கு அந்த கர்மவினையின் பலனை அனுபவிக்க வைக்கிற அந்த கேது பகவான் இருக்காரு இல்லையா, அவரு இந்த பூனைக்கு நீங்க சோறு போட்டீங்கன்னா அந்த கர்ம வினையை கொடுக்கக்கூடிய கேது பகவான் சாந்தமாகி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஆக இதையும் அதே தான். பூனை பல கலர்களில் உள்ள புள்ளி போட்டது இதெல்லாம் வீட்டுக்கு ஆகாது. எதுவாக இருந்தாலும் ஒரே கலராக இருக்கணும். கருப்புனா கருப்பு, சிவப்புனா சிவப்பு, வெள்ளைனா வெள்ளை, இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சிறப்பு. பூனைக்கு லட்சணம் தான். இந்த மறை இந்த மாதிரி அடிக்க, அதாவது பல கலர் பல வண்ணங்கள்ல இருக்கிறது. அதாவது ஒரே வண்ணம். இப்போ கருப்புனா கருப்பாக இருக்கணும், வெள்ளைனா வெள்ளையாக இருக்கணும், சிவப்புனா சிவப்பாக இருக்கணும். கருப்பு வெள்ளை கலந்தது, கொஞ்சம் சிவப்பாக, இங்கிட்டலாம் சிவப்பாக இருக்கு, வெள்ளையா இருக்கு, இது மாதிரி மறை உள்ளே விடக்கூடாது. அப்படி வந்தா அது அபசகனம். அந்த பூனை தான் அபசகன பூனை. பியூர் கருப்பா இருக்கலாம், தப்பே கிடையாது. அதாவது கரும்பூனை ஒரு வீட்டில் இருந்தால், அதாவது கடுந்தவம் புரிஞ்சு வாங்குற பலனை வாங்கி தருன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு முனிவர் கடுந்தவம் புரிஞ்சு சிவபெருமான அருள, சக்தியின் அருளை பெறாரு இல்லையா, அது மாதிரி ஒரு கரும்பூனைக்கு நீங்க சோறு போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன சொல்றது, அதிதேவதா பிரதி தேவதான்னு ரெண்டு தேவதைகள் இருக்கு. இஷ்ட தேவதா, குலதேவதா, அதிதேவதா, பிரதி தேவதா. இந்த பிரதி தேவதையும் அதிதேவதையும் உங்களுக்கு வாரி வழங்கும் என்று சித்தர்கள் சொல்றாங்க. என்னது? மறை கலர்ல, அதாவது 2-3 கலர்கள் கலந்த பூனை ஆகாது. எந்த நிறமா இருந்தாலும் சரிதான், ஒரே நிறமா இருக்கக்கூடிய பூனை வீட்டுக்கு ஆகும். இதுல வெண்ணிற பூனை மிக மிக நல்லது. இந்த கரும்பூனை அவ்வளவு ஒரு அற்புதமானது. அதே மாதிரி யார் வீட்டிலாவது பூனை குட்டி போட்டுச்சுன்னா நீங்க அதுக்காக விரட்டி விடாதீங்க. உங்களுக்கு யோகம் காலம் ஆரம்பிக்குன்னு அர்த்தம். ஒரு பூனை உங்கள் வீட்டிலே பிரசவம் ஆகுது அப்படின்னா, அது கரும்பூனைலாம் பிரசவம் ஆகுதுன்னா உங்களை பிடிச்ச பிரச்சனை, அதாவது கர்மவினை அகன்று விட்டதுன்னு அர்த்தம். கேது பகவான் உங்களுக்கு நல்லாசி கொடுக்குறான்னு அர்த்தம். படிக்காத பையன், உங்க குடும்பத்தில் யாரும் படிக்காதவங்க தான் நல்லா படிப்பாங்க, மார்க் வாங்க, பாஸ் ஆகிடுவாங்க. வேலை கிடைக்காது, வேலை கிடைக்கும். அது ஒண்ணு. அது மாதிரி பூனையை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வளர்க்கறது ரொம்ப நல்லது. எல்லாருமே, எல்லா ராசிக்காரர்களும், எல்லா நட்சத்திரக்காரர்களும் பூனை உகந்தது. கர்மவினையை போக்குகின்ற, எப்படி விளக்கு வீட்டில் ஏற்றுறது ரொம்ப முக்கியமோ, பூனை வளர்ப்பது முக்கியமே. அதில் ஒன்றும் அது பூனை குறுக்க ஒன்று, அதாவது வாழ் நீண்ட பற்றி வளம் இருந்து இடம் போகும். பூனை வளம் இருந்து இடம் போனால் நல்லது. வாழ் நீண்ட பற்றி எதுவாக இருந்தாலும் சரி, வாழ் எதுக்கெல்லாம் நீளமாக இருக்கோ, இது பூராமே இடம் இருந்து வளம் வந்துருச்சுன்னா அது நல்ல விஷயம் தானேங்க. என்ன சகுனத்தில் சகுனம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது, டேய் ஒன்றும் ஆகாது, வீட்டில் உட்காரான்னு சொல்லுது, வேற என்ன போகாதேன்னு சொல்லுது. இறைசக்தி இந்த மாதிரி, அதாவது இது சித்தர்கள் சொல்லி கொடுத்தது தான். அப்ப இந்த சித்தநிலை மட்டுமே சுத்த நிலை என்பதை நீங்க ஒத்துக்கணும். ஆகவே சித்தர்கள் சொல்லி கொடுத்தபடி பூனை வளர்க்கிறதுங்கிறது உண்மையாகவே உங்களுடைய கர்மவினையை போக்குவதற்கு ஒரு அற்புதமான ஒரு ஆயுதம் பூனை. அதாவது கரும்பூனைக்கு நீங்க சாப்பாடு வச்சீங்கன்னா கர்ம வினையை போக்கலாம். கரும்பூனை உங்க வீட்டில் பெருசானாலும் ரொம்ப நல்லது. பூனைகள்ல இந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பூனையை பொறுத்த வரைக்கும் சகுனம் பார்க்கறதுங்கிறது நல்ல விஷயம்தான். எதுவுமே காக்கைக்கும் பூனைக்கும் சகுனம் பார்த்தால் காரிய சித்திப்பாங்க. அது முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பூனை வளர்ப்பில் இருக்கிறவங்க, பூனை வளர்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய உயிர் காக்கும் தோழனாக பூனை மாறும். இது மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. பாம்பு நம்ம வீட்டுக்கு அது அந்த வீட்டினுடைய எஜமானரை காப்பாற்றுனது பூனை. இதெல்லாம் நிறைய இடங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த பூனை உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஒரு குற்றம் குறை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இது உங்களுக்கு தெரியாது. ஒரு உயிர் பிரச்சனை உருவாக போகுது அப்படின்னு சொன்னால்
உண்மையாகவே இந்த உங்கள் வீட்டில் வளர்கிற பூனை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்போதுமே பூனை வந்து சில விஷயங்களை மறைக்கும். அதாவது தன்னுடைய வெளியே பூனை வந்து மலம் கழிக்குதுன்னா அதை பறைச்சி வச்சுட்டு தான் வர்ற பழக்கம் பூனைக்கு உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை பூரா மறைக்கக்கூடிய ஆற்றல் பூனைக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. இந்த பூனை விஷயத்தை எப்போதுமே வந்து அசுனி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரங்களில் பூனை வந்து ஒரு வீட்டில் பிரசவம் அடைஞ்சிச்சுன்னா, அசுவினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரங்களில் ஒரு வீட்டில் பூனை குட்டி போட்டால் அவங்களுக்கு அன்றைய நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த 3 நட்சத்திரங்கள் நடக்கிற அன்னைக்கு பூனை இந்த 3 நட்சத்திரத்தை என்னைக்கு 3 நட்சத்திரம் இருக்குதோ அன்னைக்கு பூனை வீட்டுக்கு புதுசாக பூனை வளர்க்குறவங்க வாங்கிட்டு வரக்கூடாது. இந்த பூனையை கொண்டு வந்து விடக்கூடாது. இதை புரிஞ்சுக்கங்க, இதான் முக்கியம். மற்ற நட்சத்திரங்களில் எல்லாரும் இது பண்ணிக்கலாம். ஆகவே அன்பர்களே, இதெல்லாம் வந்து சித்தர்கள் சொன்ன அற்புதமான நமக்கு சூட்சம ரகசியங்கள். இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் வளம் பெற எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்தியை வணங்குறேன். அற்புதம், ஆனந்தம்.